வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். இசாரா செவந்தி விவகாரத்தில் மிக ரகசியமான நடவடிக்கை ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ரகசிய உத்தரவுக்கு அமைய போலீஸ் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கொழும்பு அழுத்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள குழு உறுப்பினர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இசாரா செவந்தியை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரி நேபாளத்திற்கு செல்வதற்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. செவந்தி நேபாளத்தில் இருக்கின்றார் என்ற விடயத்தை போலீசார் அறிந்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நுட்பமாக அவதானித்து வந்திருக்கின்றார்கள். இதையடுத்து செவந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான ரொஹான் ஒலுகல நேபாளத்திற்கு செல்வார் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இந்த விடயம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டால் போலீஸ் திணைக்களத்துக்கு இருக்கும் பாதாள குழுக்களின் உளவாளிகள் தகவல்களை வழங்கிவிடுவார்கள் என்பதால் மிக ரகசியமான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரொஹான் ஒலுகல ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆதலால் விடுப்பிலிருந்து சிகிச்சை பெறுவதை போன்று அனைவரையும் நம்ப வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்தே அவர் நேபாளத்துக்கு சென்றுள்ளார். நேபாளத்துக்கு சென்ற பின்னரும் அவருடைய திறன்பேசிகள் உள்நாட்டில் இயங்கு நிலையில் இருந்திருக்கின்றன. உச்சகட்ட அவதானத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்தே செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கொழும்பு அழுத்கடை நீதிமன்றக்குள் பாதாள குழு உறுப்பினர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மத்துகம பகுதிக்கு சென்ற செவ்வந்தி தனது முடியை கட்டையாக வெட்டிக்கொண்டு ஆள் அடையாளத்தையும் மாற்றியிருக்கின்றார். அதன் பின்னரே யாழ்ப்பாணம் வந்து இங்கிருந்து படகு மூலம் இந்தியா சென்றிருக்கின்றார். சுபன் என்பவரே அவரை காரில் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து சென்றிருக்கின்றார். இந்தியாவிலிருந்து ரயில் மூலமே செவ்வந்தி நேபாளம் சென்றிருக்கின்றார். அங்கு தலைமறைவாகி இருந்த போதே கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார். இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட குழுவை 72 மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக இசாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. நேபாளத்தின் காத்மாண்டுவிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருந்த போது இசாரா செவந்தி கொழும்பு குற்றவியல் பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது இசாரா செவந்தி கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா செவந்தி கொழும்பு நீதவான் நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னர் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டதாக காவல்துறையினர் கூறியிருந்தார்கள். மேலும் நேபாளத்தில் அவருடன் கைது செய்யப்பட்ட தக்சி என்ற தமிழ் பெண்ணை போல் தனது தோற்றத்தை மாற்றிக்கொள்ள நீண்ட நாட்களாக அங்குள்ள அழகு நிலையங்களுக்கும் சென்றிருந்ததாக கூறப்படுகின்றது. நேபாளத்தில் வசிக்கும் போது தனது தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக செவந்தி கூறியிருந்தார். அழகு நிலையங்களில் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு பணம் சம்பாதிக்கவும் அழகு தொடர்பான வேலைகளில் ஈடுபடுவதன் மூலம் நேரத்தை செலவிட்டதாகவும் கூறியிருக்கின்றார். தனது தோற்றத்தில் காணக்கூடிய முன்னேற்றங்களை கவனித்த பிறகு அழகு சிகிச்சைகளுக்கு அடிமையாக மாறியதாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். வெளிநாட்டில் வசித்து வரும் பாதாள உலக தலைவர் ஒருவர் 1 மாத காலம் வரை செவ்வந்தி தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாக கூறப்பட்டும் இருக்கின்றது. இவ்வாறான பின்னணியில் காவல்துறை கான்ஸ்டபிளின் மனைவியின் தாய் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்தவர் என கருதப்படும் மாத்தரை ஷான் என்பவரின் நெருங்கிய சகா ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த பாதாள உலக தலைவர் ஹெஹல் பத்தர பத்மேவின் நெருங்கிய நண்பர் என்பது விசாரணைகளில் வெளிச்சத்திற்கு வந்தும் இருக்கின்றது. இந்த காவல்துறை உத்தியோகத்தர் மற்றும் ஏனைய இருவர் இசாரா செவந்திக்கு அடைக்கலம் கொடுத்து உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை தெரிவித்தும் இருக்கின்றது. இப்படி இருக்க தனது முன்னாள் காதலரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான ஒருவர் மூலம் ஹெஹல் பத்தர பத்மே என்பவரை தான் அறிந்து கொண்டதாக இசாரா செவந்தி விசாரணையில் தெரிவித்திருக்கின்றார். கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செவந்தி நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மேலும் கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும்
சமிந்து தில்ஷான் பியுமுங்க என்பவரை பத்மே தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இசாரா விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கின்றார். எப்படியாவது அவனை வைத்து வேலை செய்து கொள் என்று பத்மே தனக்கு கூறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன்படி அவருடன் நெருக்கமான உறவு ஏற்படுத்திக் கொண்டு கொலையை செய்யுமாறுதான் அவரை இயக்கியதாகவும் இசாரா தெரிவித்திருக்கின்றார். ஹெஹெல்பத்தர பத்மேயுடனான நட்பு காரணமாக கொலைக்காக எந்த பணமும் பெறவில்லை என்று அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியும் இருக்கின்றார். கணேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்ட அதே நாளில், அதாவது கடந்த பிப்ரவரி 19 இரவுதான் வெளிபென்ன பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரவு தங்கியிருந்ததாகவும் அடுத்த நாள் ஹெஹெல்பத்தர பத்மேவின் நெருங்கிய நண்பரான மத்துகமஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் தொடங்கொட பிரதேசத்தில் உள்ள வீட்டில் 1.5 மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதன் பிறகு ஏப்ரல் 13 தொடங்கொடவில் இருந்து மித்தனிய பிரதேசத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்றிருக்கின்றார். புத்தாண்டு காலம் என்பதால் போலீஸ் அதிகாரிகள் வருட பணி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததால் அன்றைய தினத்தை அவர்கள் தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு தங்கியிருந்த அவர் மே மாதம் 6 அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் யாழ்ப்பாணம் நோக்கி சென்றுள்ளதாக போலீசார் கண்டறிந்திருக்கின்றார்கள். போலீஸ் அதிகாரிகள் அன்றைய தினம் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருந்ததால் அந்த நாளை தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதியில்தான் எந்த ஒரு கையடக்க தொலைபேசியையும் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் இசாரா செவ்வந்தி இன்று மத்துகம பிரதேசத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் பின்னர் அவர் தங்கியிருந்த மித்தனிய பிரதேசத்தில் உள்ள வீட்டிற்கும் அழைத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வெளிபென்ன வீட்டின் உரிமையாளரையும் அவருடைய மருமகனும் அளுத்கம போலீசில் இணைக்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளையும் கொழும்பு குற்றப்பிரிவினர் கைது செய்திருக்கின்றார்கள். அத்துடன் தொடங்கொட வீட்டில் அடைக்கலம் கொடுத்த நபரையும் மித்தனிய பிரதேசத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டில் இருந்த பெண்ணையும் போலீசார் கைது செய்தும் இருக்கின்றனர். எவ்வாறாயினும் அந்த கைது செய்யப்பட்ட பெண் ஹரகாட்டாவை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் ஊழியரின் மனைவி என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் கொழும்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சில்வாவின் மேற்பார்வையில் கொழும்பு குற்றப்பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படி ஒரு பெண்ணாக இவ்வளவு காலமும் போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த அந்த இசாரா செவந்தி என்ற பெண் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்னும் எத்தனை பேர் பிடிபட போகின்றார்கள், எத்தனை கைதுகள் இடம்பெறப் போகின்றது, இன்னும் எத்தனை திடுக்கிடும் உண்மைகள் வெளிவரப் போகின்றன, இதற்கு பின்னால் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்றதையெல்லாம் நாங்களும் தற்போது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.